It's not the end, just the beginning. Revival lights. Be positive, be cheer. ஹாப்பி அண்ட் பிளெஸட் மார்னிங். நம்முடைய வீடியோஸ் ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை உங்களை ரீச் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது போல் மோட்டிவேஷனல் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நிறைய லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது நிதர்சனம், ரியாலிட்டி. நம்முடைய வாழ்க்கையின் ரியாலிட்டி என்ன நம்ம தெரிஞ்சு கொண்டாலுமே நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை பாதை சுலபமானது இல்லை தான். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாதை ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதனுடைய நிதர்சனம் என்ன என்று நாம் புரிந்து கொண்டால் அந்த பாதையை கடப்பதற்கு நமக்கு ஒரு பக்குவம் பிறக்கும். நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளை கண்டு பயந்து கண்களை மூடிக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையாகாது, நம்முடைய தைரியமும் ஆகாது. ஆனால் கண்களை திறந்து நம்முடைய வாழ்வின் 2 நாட்களை நாம் அறிந்து கொண்டோமானால் நிச்சயமாக நம் வாழ்வின் பாதையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அது என்ன 2 நாள்? நாம் பிறந்த நாளும் நாம் பிறந்ததற்கான நோக்கம் என்னவென்று அறிந்து கொள்ளும் நாளும் தான். இந்த 2 நாட்கள் தாங்க நம்ம வாழ்வில் முக்கியமான நாட்கள். நம்முடைய வாழ்க்கை வாழ்வது என்பது அரிதான ஒரு விஷயம்தான். இந்த வாழ்க்கை என்பது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல, அனுபவிக்க வேண்டிய ஒரு உண்மை. இப்படி நம்முடைய வாழ்க்கையை நேசித்தால் நம்முடைய வாழ்க்கையும் நம்மை நேசிக்கும். இதுதாங்க நம் வாழ்வின் நிதர்சனமும் கூட. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டும் வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறோமோ, ஆனால் அது கிடைக்கும்போது அது வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கி வந்து விடுவோம். இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் எப்படிப்பட்டது என்றால் ஒரு நாள் நாமும் மறக்கப்படுவோம். இதுதான் வாழ்வின் நிதர்சனம். நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில்தான் செல்கிறது என்றால், நம்முடைய குணாதிசயங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால், யாருக்கும் நாம் இடையூறாக இல்லாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்வை யாருக்காகவும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை. நாம வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் கூட. பாதை கடினமாக இருந்தாலும் வாழ்க்கை ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்ற நம்பிக்கை தான் நம் வாழ்வை சிறப்பாக நடத்தி செல்லும். நம் வாழ்க்கை நிதர்சனத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உயர்வும் தாழ்வும், தோல்வியும் வெற்றியும், வேதனைகளும் இன்பமும் துன்பமும் வரத்தான் செய்யும். இதுதான் நம்முடைய வாழ்வின் நிதர்சனம். இதுதான் பூமியில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் நிச்சயமாக சோர்ந்து போக மாட்டோம். இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு தேர்வு தான். அந்த தேர்வில் பல பேர் தோல்வியடைவதற்கு காரணமே மற்றவர்களைப் போல வாழ நினைப்பது தான். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வினாத்தாள்கள் கொடுக்கப்படுகின்றது. அதாவது ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இந்த பூமியில் கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கை நாம வாழும்போதுதான் நம்மால் வெற்றி எடுக்க முடியும். பாதைகளில் தோல்விகள் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும், சோதனைகள் வரும்போதும் துவண்டு போகாமல் நம்மால் நிற்க முடியும், எழும்ப முடியும். ஆனால் அப்படி எழும்ப வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய எக்ஸாமை நாம தாங்க எழுதணும். மற்றவர்களை பார்த்து எழுதுவோமானால் நிச்சயமாக தோல்விதான் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும். நம்முடைய வாழ்வை மற்றவர்களை போல நாம் வாழ நினைத்தால் நிச்சயமாக வாழ்க்கையின் பாதை சிறப்பாக இருக்காது. அது தோல்வியாகவும் வேதனையாகவும் தான் இருக்கும். நாம் யாரை சந்திக்க வேண்டும் என்பதை இந்த காலம் தீர்மானிக்கிறது. யார் நமக்கு தேவை என்பதை நம் இருதயம் தீர்மானிக்கிறது. ஆனால் யார் நம்மோட வாழ்க்கையில் எப்போதும் நம்மோடு தங்கி இருப்பார்கள் என்பதை நம்முடைய நடத்தை தான் தீர்மானிக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய செயல்களும் எண்ணங்களும் நல்ல உறவுகளையும் நல்ல நண்பர்களையும் சம்பாதிக்கும்படிக்காக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப விசித்திரமானதுங்க. ஏனென்றால் இன்று சில பேருக்கு நாம் முக்கியமானவர்களாக இருக்கலாம், நாளையே நாம் அவர்களுக்கு தேவையில்லாமல் போகலாம். நாமும் அப்படித்தான். இன்று நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் நாளை நமக்கு வேண்டாதவர்களாக இருக்கலாம். சில இடங்களில் சில நேரங்களில் நம்முடைய முக்கியமான நேரத்தையும் நம்முடைய அன்பையும் நம் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கென்று நாம் கொடுக்கும்போது அது அந்த இடத்தில் உதாசீனப்படுத்தப்படும்.
நாம் விலை மதிக்க முடியாது என்று நினைக்கிற காரியங்களும் உறவுகளும் உண்டு. யாரை அதிகமாக தேடுகிறோமோ, எதை நாம் அதிகமாக தேடுகிறோமோ அவைதான் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும். இதுதான் வாழ்வின் நிதர்சனம். ஏனென்றால் நம் கற்பனையை விட நம்முடைய வாழ்வின் நிதர்சனம்தான் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை விழுமானால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு புதிய இலை முளைக்கும். அதுபோலதான் இந்த பூமியிலும் ஒரு மனிதனின் வாழ்க்கை முடியும் போது இன்னொரு மனிதனின் வாழ்க்கை பிறக்கும். இதுதாங்க வாழ்வின் நிதர்சனம். இந்த வாழ்க்கைக்காக நாம் நம்மையும் காயப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் காயப்படுத்த வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று தேடாமல், நண்பர்கள் சத்துருக்கள் என்று நினையாமல், அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நம் வாழ்வின் சமாதானத்தையே கெடுத்து கொண்டு வாழாமல், நம்முடைய வாழ்க்கையை நாம வாழ்வதும் நாளை எப்படி இருக்குமோ என்று எதிர்காலத்திற்காக அதிகமாய் கவலை கொண்டு இருக்கிற நிகழ்காலத்தை வீணடித்து சோர்ந்து போகாமல் இருக்கிற இந்த நிமிஷம்தான் நமக்கு சொந்தமானது என்று சொல்லி இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக அனுபவிப்பதுதான் வாழ்வின் நிதர்சனம். நம் வாழ்வின் பயணத்தில் பாதையில் யாரெல்லாம் நம்மோடு பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய உண்மையான உறவுகளும் நண்பர்களும். எது முக்கியம், எது தேவை என்று தேடுகிற சூழ்நிலையும் நண்பர்களும் உறவுகளும் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அமைந்த சூழ்நிலையை, கிடைத்த நண்பர்களையும் உறவுகளையும் நம்முடைய வாழ்வின் பயணத்தில் தொலைத்து விடாமல் நாம் தான் கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாரெல்லாம் நம்முடைய பயணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் நமக்கு சொந்தமானவர்கள். காலம்தான் எல்லாவற்றுக்கும் மருந்து, எல்லாவற்றையும் மாற்றும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் காலம் நமக்கு கற்றுக் கொடுக்குமானால் வாழ்க்கை நம்மை உருவாக்கும். இப்படி நம்மை உருவாக்குகிற வாழ்க்கை தான் எவ்வளவு விசித்திரமானது. இதுதான் வாழ்வின் ரியாலிட்டி என்று நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சமாதானத்தோடு சிறப்பாக நம்மால் கடந்து வர முடியும். இப்படிப்பட்ட வாழ்வின் நிதர்சனத்தை குறித்து நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? நம்முடைய வாழ்வின் நிதர்சனத்தை புரிய வைக்கிறவரே நம்முடைய ஏசப்பா தாங்க. ஏன்னா பல வேளைகளில் நாம் நம்முடைய கற்பனை உலகத்தில் தான் மிதந்து கொண்டிருப்போம். அது உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் ஏமாற்றங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போவோம், வாழ்க்கையே வெறுத்து போகும். அப்படியென்றால் நம் வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளையும் நண்பர்களையும் குறித்தும் சூழ்நிலைகள் மாற்றத்தை குறித்தும் நமக்கு புரிய வைத்து நம்மை உருவாக்குகிற தெய்வமும் நம் வாழ்வின் உண்மையை நமக்கு புரிய வைக்கிறவரும் நம்முடைய ஏசப்பா தாங்க. ஏசப்பா நம்மை தெரிந்து கொண்ட பிறகு நமக்கென்று திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களை செயல்படுத்தவும் அவர் ஆரம்பிப்பார். அப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது முதலாவது நம்மை தான் சீர்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்மை உருவாக்க வேண்டும். நம்மை உருவாக்க வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். அந்த சூழ்நிலைகளையும் நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளையும் நண்பர்களை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மாற முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ, யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களால் தான் நாம் உதாசீனப்படுத்தப்படுவோம். அப்பொழுதுதான் நம் இருதயம் மிகவும் சோர்ந்து போகும். எதை அதிகமாக எதிர்பார்க்கிறோமோ, எது நமக்கு வேண்டும் என்று அதிகமாய் வாஞ்சிக்கிறோமோ அப்பொழுதுதான் ஏமாற்றப்படுவோம். அந்த ஏமாற்றம் தான் நம்மை அதிக மன உளைச்சலுக்குள்ளாய் கொண்டு போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காகவும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்மை உருவாக்குவதற்காகவும் ஏசப்பா நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவார். நம்மை குறித்து, நம்முடைய செயல்களை குறித்து, நம்முடைய நிறங்கள் எப்படி இருக்கிறது, நம்மை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை குறித்து நமக்கு புரிய வைப்பார். அது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளும் நண்பர்களும் கூட எந்த நிறத்தில், அதாவது அவரோட கலர்ஸ், அவரோட குணாதிசயங்களை நமக்கு புரிய வைத்து நமக்கு யார் தேவை, யார் நம்மை ஹர்ட் பண்ணுவாங்க என்பதை நமக்கு இன்னும் அதிகமாய் தெளிவாய் நம்மோடு பேசுவார். இதனால் தான் நம் வாழ்க்கை நிதர்சனம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கான ஞானத்தையும் நமக்கு கொடுப்பார். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியத்தையும் நமக்கு கொடுப்பார். அந்த இருதயத்தின் சிந்தனைகளையும் நமக்கு கொடுப்பார். நம் செயல்களினாலும் நம் சிந்தனைகளினாலும் உருவான சூழ்நிலையை கூட நம்மை உருவாக்குவதற்கென்று பயன்படுத்துவார்.
இதற்கு உதாரணமாக வேதத்தில் அநேகரை நம்மால் பார்க்க முடியும். இதில் நாம் யோசேப்பை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும்போது யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பின் எதிர்கால வாழ்க்கையை குறித்து அவருடைய உயர்வை குறித்து யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதை தன் உயிருக்கும் மேலான நேசிக்கிற தன் தகப்பனிடத்திலும் தன் உடன் பிறந்த சகோதரர்களிடத்திலும் அவர் போய் கூறுவார். அப்படி கூறும்போது அவர்களிடத்தில் சந்தோஷத்திற்கு பதிலாக பொறாமைதான் வெளிப்படும். இந்த இடத்தில் யோசேப்புக்கு அவர் உடன் பிறந்த சகோதரர் குறித்ததான நிறத்தை கர்த்தர் காண்பிப்பார். அதே போல தன் தகப்பனாகிய யாக்கோபு கூட யோசேப்பு மீது ஒரு சிறு வருத்தம் உண்டாகும். யோசேப்பு யாக்கோபுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் பிறந்தது நிமித்தம் அவன் செல்ல பிள்ளையாய் வளர்வான். ஆனால் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனமோ பெரிய தரிசனம். அது நிறைவேற வேண்டுமென்றால் யோசேப்பு உருவாக்கப்பட வேண்டும். யோசேப்பு உருவாக்கப்பட வேண்டுமென்றால் அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலை குறித்தும் அவனை சுற்றி இருக்கிற உறவுகளை குறித்தும் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நிறங்களை குறித்து அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவன் வாழ்க்கையில் அவனை சுற்றி அவர்கள் உறவுகளின் மூலமாக ஏற்படுகின்ற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் யோசேப்பை உருவாக்குவதற்கென்று பயன்படுத்துவார். முதலாவது உடன் பிறந்தவர்கள் அவளை அடித்து குழியில் போட்டு அடிமையாய் விற்று போடுவார்கள். இந்த இடத்தில் உடன் பிறந்தவர்களின் பாசத்தின் துரோகம் பொறாமை இதனால் பாதிக்கப்படுவான். அதே போல அடிமையாய் விற்று போட்ட போத்திபார் வீட்டில் போத்திபாரின் மனைவி மூலமாக அவமானத்தையும் நிந்தையையும் ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலை செல்வார். சிறைச்சாலையில் இருக்கும்போது 2 பேருக்கு அவர் சொப்பனங்களுக்கு விளக்கம் கூறி அவர்களை ராஜாவிடத்தில் போகும்போது என் நினைவு கூறும்படி கூறி அனுப்புவார். ஆனால் அவர்களோ யோசேப்பை மறந்து போவார்கள். இதுபோல ஒவ்வொரு இடத்திலும் யோசேப்புக்கு நிகழ்ந்த காரியங்கள் மூலமாக அந்த சூழ்நிலைகள் மூலமாக யோசேப்பு உருவாக்கப்பட்டு அவருடைய தரிசனம் நிறைவேற்றப்படும். அவருடைய தரிசனம் என்னவென்றால் எகிப்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாக உட்கார வைப்பதுதான். அப்படி எகிப்து தேசத்தையும் சுற்றி இருக்கிற தேசத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் யோசேப்பு தன் தகப்பனின் செல்ல பிள்ளையாக இருந்தால் இந்த தரிசனம் நிறைவேறாது. அப்படியென்றால் அவர் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அநேக வழிகளை அவள் இருதயங்கள் தாங்க வேண்டும். அவர் இருதயம் தேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் யோசேப்பு அந்த பதவிக்கு ஏற்றாற் போல அவர் உயர்வுக்கு ஏற்றாற் போல உருவாக்கப்பட முடியும். யோசேப்பின் உறவுகளும் சுற்றி இருக்கிற ஜனங்களும் அவருக்கு கொடுத்த துரோகங்களும் அவமானங்களும் நிந்தைகளையும் பயன்படுத்தி ஏசப்பா யோசேப்பை உருவாக்கினார். ஏனென்றால் யோசேப்பு சென்றடைய வேண்டிய தரிசனம் மிக பெரியது. அதற்கு அவர் உருவாக்கப்பட்டால்தான் எகிப்து தேசத்தையும் சுற்றி இருக்கிற தேசங்களையும் ஞானமாய் ஆளுகை செய்ய முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதும் யோசேப்பு கர்த்தரின் கரத்தை பற்றி கொண்டு அவர் பாதையில் நடக்க தம்மை அர்ப்பணித்திருந்தார். அதனால்தான் போத்திபார் மனைவி அவருடைய இச்சைக்கு யோசேப்பை அழைத்த போது கூட யோசேப்பு சொல்கிற காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லிதான் அந்த பாவத்தை விட்டு விலகி வருவார். இவைதாங்க யோசேப்பை உருவாக்கின விதம். யோசேப்பு இப்படி உருவாக்கப்பட்ட பிறகுதான் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாற்றப்பட்டார். எகிப்து தேசத்தை மட்டுமல்ல சுற்றி இருக்கிற தேசங்களும் ஞானமாய் ஆளுகை செய்யும்படிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். இந்த உயர்வு எப்படி வந்தது என்றால் கர்த்தர் அவரை உருவாக்கின விதந்தாங்க. இது போலதாங்க நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி அநேக சூழ்நிலைகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், துரோகங்கள் வரலாம். ஆனால் அவற்றின் மத்தியிலே நாம் விழுந்து போகாதபடிக்கு சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து அவர் கரத்தை பிடித்து கொண்டு நம்ம நடக்கும்போது எப்படி யோசேப்பு அவர் வாழ்வின் நிதர்சனத்தை புரிந்து கொண்டு கர்த்தரோடு பயணித்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்வின் நிதர்சனத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏசப்போடு பயணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற காரியங்களையும் துரோகங்களையும் குறித்து நாம் சோர்ந்து போகாமல் நம்மை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்தி நம்மை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்தோடு நடத்துவார், சந்தோஷத்தோடு நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். இதெல்லாம் தியானிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் ஏ கிரேட்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் வீக். தேங்க்யூ. It's not the end, just the beginning. Revival lights. Be positive, be cheer.